உலக வங்கியின் சந்தை முன்னேற்றத்திற்கான போட்டியில் 2006ஆம் ஆண்டும் 2007ஆம் ஆண்டும் 2 முறை இறுதிச் சுற்றில் இடம்பெற்றவர்கள். மேலும் கிராஸ் ரூட்ஸின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான 2007 எல்ராம் விருதை பெற்றவர்கள் பாலியின் பிலிம் தொழிற்சாலை. இவர்களின் புதிய கண்டுபிடிப்பான நீரில் மிதக்கும் பம்ப்செட் மேடைக்கான பரிசாகும் இது. இந்த கண்டுபிடிப்பு விவசாயிகளின் பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகும். ஏனெனில் பருவநிலைக்கு தகுந்தவாறு நீர்மட்டத்தின் மாறுபாடுகளுக்கு தக்க அவ்வப்போது பம்ப் செட்டுகளை மாற்றியமைக்கும் கஷ்டம் இதில் இல்லை. இந்த மிதக்கும் பம்ப்செட் மேடை 2 பக்கங்களிலும் துருபிடிக்காத கூண்டு போன்ற வடிவுடையது. நடு மேடையில் பம்ப்செட்டை பொருத்திக் கொள்ள வேண்டும். இந்த மிதவை மேடை கிணற்றின் மேல் பகுதியோடு ஒரு பிளாஸ்டிக் கயிற்றால் இணைக்கப்பட்டு அது சகடை மூலம் கடந்து செல்கிறது. இந்த சகடையின் மறுபக்கம் எடைக்கற்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த பம்ப்செட்டின் நீர் உறிஞ்சும் பைப்பின் முடிவில் ஒரு வெற்றிடம் உருவாக்கும் பெட்டகமும் அதற்கு கீழே எந்த திடப்பொருளும் நீருடன் நுழைந்து விடாதபடி வடிகட்டும் கூடையும் இணைக்கப்பட்டுள்ளன. மின் இணைப்பு கம்பியும் பிளாஸ்டிக் கயிற்றுடன் சேர்த்து கட்டப்பட்டு கிணற்றின் மேல் உள்ள மின்சக்தியுடன் இணைக்கப்படுகிறது. மிக நீளமான உறிஞ்சும் பைப்பும் ஃபுட்வால்வும் தவிர்க்கப்படுவதால் 100% இதன் செயல்திறன் மேம்படுகிறது. நீர்ப்பரப்பின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப இந்த மிதக்கும் பம்ப்செட் தானே மாறிக்கொள்வதால் நீர்ப்பரப்பிற்கு ஏற்ப பம்ப்செட்டை மாற்றும் கஷ்டமில்லை. விவசாயிகளுக்கு பம்ப்செட் அறை கட்டும் செலவு மிச்சம் அல்லது கிணற்றுக்குள் 2வது மேடை அமைக்கும் செலவும் மிச்சம். இந்த மிதக்கும் பம்ப்செட் மேடை அமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமத்தினருக்கு 90 விழுக்காடு மானியம் கொடுக்கப்படுகிறது. மீதம் 10 விழுக்காடு மட்டும் விவசாயிகள் செலவு செய்தால் போதும் என்பதே திட்டம். தன்னார்வ சங்கங்கள் மூலமாகவோ அல்லது விவசாய கூட்டுறவு சங்கம் மூலமாகவோ இந்த திட்டத்திற்கு தகுதியான 250 விவசாயிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். பழைய முறையில் பம்ப்செட்டை இடம் மாற்ற வருடத்திற்கு 2 முறையாகும் செலவு இல்லாத இந்த திட்டத்தால் ஒரு விவசாயிக்கு 5000 ரூபாய் மிச்சமாகிறது. ஆகவே இந்த மிதக்கும் பம்ப்செட் மேடையை 250 விவசாயிகள் உபயோகப்படுத்தினால் அதில் 12,50,000 ரூபாய் மிச்சமாகும். இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை அவ்வப்போது அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு பாஸ்புக் கொடுக்கப்படுகிறது. இதன் ஒரு நகல் நிதி உதவி நிறுவனத்திடமும் மற்றொரு நகல் திட்டத்தை செயல்படுத்தும் எங்கள் நிறுவனத்திடமும் இருக்கும். எப்படி இந்தியாவில் பசுமை புரட்சி திட்டத்தில் 1000 பறந்து விரிந்த பரிசோதனை வயல்கள் பல்லாயிரம் விவசாயிகளை கவர்ந்து விவசாயத்தில் அவர்கள் புதிய முறைகளை உத்திகளை கையாள முன்வந்தார்களோ, அப்படியே இந்த 200 மிதக்கும் பம்ப்செட்டுகளை பார்த்து அதன் வியக்கத்தக்க செயல்திறனை பார்த்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் இந்த முறையை பின்பற்றுவார்கள். சூரியனின் சக்தியால் மிதக்கும் 200 பம்ப்செட்டுகளை உருவாக்கி உலக வங்கியின் உதவியுடன் விற்ற அதே பாலியின் நிறுவனம்தான் இந்த மிதக்கும் பம்ப்செட்டையும் விவசாயிகளுக்கு கொடுப்பதால் இது விவசாயிகளுக்கு அதிக திருப்தியை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த மிதவை முறை பம்பை பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஒரு விவசாயியை நம்ம சந்திப்போமா? வணக்கம் சார். வணக்கம் ஐயா. உங்கள் பேர்? சுந்தரராஜன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் திருநெல்வேலி ஜில்லா சங்கரன்கோவில் தாலுகா மேலநிலை நல்லூருங்கிற கிராமத்துலேருந்து வரேன். எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க? 6 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த மிதவை முறை பம்பை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நவீன வேளாண்மைங்கிற மாத இதழை பார்த்து அதில் வந்த கட்டுரையை பார்த்து தெரிஞ்சினேன். எத்தனை வருஷமாக இந்த பம்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 1 வருட காலமாக பயன்படுத்திட்டு இருக்கேன். இந்த மிதவை முறை பம்பை பற்றி என்ன நன்மைகள்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் சாதாரண ஓட்டின்னு இருந்த ஒரு மோட்டாரில் 2 மணி நேரம் ஒரு இடம் பாயிருதுன்னா இதில் வந்து அந்த கொள்ளளவை 1 மணி நேரத்தில் பாயிருது. அதிகமான தண்ணி வருது. எங்கள் மாவட்டம் எங்கள் ஜில்லாவில் கிணறுடைய ஆழமே ஜாஸ்தி தான். ஏன்னா வறட்சியான பூமி அது. கிணறுடைய ஆழமே ஜாஸ்தி. ஒவ்வொரு கிணத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 பெட்டு இருக்கும். 2 பெட்டு என்னென்னா மோட்டாரை போய் அதில் போய் ஃபிக்ஸ் பண்ணுறது. ரூமில் ஒரு பெட்டு இருக்கும். கிணத்துல டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல பெட்டு போட்டிருப்போம். தண்ணி 20 அடி 25 அடி கீழே போயிருதுன்னா எங்களுக்கு அந்த மோட்டார் எடுக்காது, தண்ணி ப்ரெஷர் கிடைக்காது. அது மாதிரி டைங்களில் மோட்டாரை கழட்டி கொண்டு போய் அந்த பெட்டில் கொண்டு போய் வைக்கணும். இதுக்கு நாங்கள் ஒரு பிளம்பரையும் கூட்டின்னு போனோம். ஒரு 5-6 பேருடைய உதவி இல்லாமல் இது செய்ய முடியாது. இது மாதிரி நாங்கள் ஒரு 35-40 வருஷ காலமாக இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால எல்லாருமே இப்போ நீர்மூழ்கி மோட்டார் போடணும்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க.
அதனுடைய விலை எவ்வளோனா 20,000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. செலவுகள்லாம் சேர்த்து 25,000 ரூபா வரலும் போயிடுறது. அந்த நீர்மூழ்கி மோட்டார் போடுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, சேறு வந்து அடைச்சின்றதுனா ஃபில்டரில் அடைச்சின்றதுனா தண்ணி எடுக்காது. மறுபடியும் ஒரு பிளம்பரை போய் நாங்கள் எதிர்பார்க்கணும். மறுபடியும் அது காயில் ஏதாவது போயிருதுன்னா பக்கத்தில் உள்ள சங்கரங்கோயிலுங்கிற ஊருக்கு கொண்டு போய் அங்கே தான் போய் நான் போய் காயில் சுற்றணும். மறுபடியும் நான் அதை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது போகிறது, மறுபடியும் ஆட்களை கூட்டின்னு வருது போகிறது எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட 9,000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுறது. அந்த நவீன மேலாண்மைங்கிற புக்கை நான் படித்து பார்த்துட்டு அதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அவங்க கம்பெனிக்கு நான் ஃபோன் பண்ணி அங்கே போய் மிதவை மோட்டார் அது எப்படி செயல்படுத்துறது படுறது யாருக்காவது போட்டிருக்கீங்களா பக்கத்தில் அப்படின்னு கேட்டேன். எங்கள் பண்ணையிலே போயிட்டுருக்கோம், நீங்கள் போய் பார்க்கலான்னாங்க. அவங்க பண்ணையில் போய் பார்த்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து எனக்கு இதை பண்ணி கொடுத்தாங்க. இதில் நல்ல திருப்தி எனக்கு. இப்போ எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டாவது, அந்த பழைய மோட்டார்களுக்கெல்லாம் சில டைமில் தண்ணி எடுக்கலைன்னா மறுபடியும் பிளம்பர்கிட்ட தான் ஓடணும். இது தண்ணி எடுக்காததுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா 1 வாரம் 10 நாள் கூட தாங்கும். அதுக்கு மேலே மோட்டாரை ஓடாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 2 பக்கெட் தண்ணியை விட்டாச்சுன்னா போகிறோம், உடனே தண்ணி எடுத்துரும். இது யாரோடைய உதவியுமே இல்லை. ஒரு சின்ன பையன் கூட கொண்டு போய் மோட்டாரை போடலாம். தண்ணி இறங்கிட்டுனா அந்த மோட்டார் வந்து அப்படியே கீழே போகும். அது மோட்டார் கீழே போகும்போது அதனுடைய டியூப் அப்படியே கொஞ்சம் ரோலிங் ஆகிக்கும். அந்த ரோலிங் ஆகிறதுனால டியூப் வந்து எவ்வளோ வேணாலும் லென்த்து வெளியில் இருக்கலாம், எவ்வளோ டெப்த் இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலையே இல்லை. மேலே வரும்போது அந்த டியூப் வந்து டேர்ன் ஆகிக்கும், கீழே போகும்போது அந்த டியூப் டேர்ன் ஆகிக்கும். இதனால் வந்து நம்ம டியூப் இப்படி இழுத்துட்டோமே போயிட்டோமே அது மாதிரி பயப்பட வேண்டியதே இல்லை. அதாவே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கும். மின்சாரமும் நிறைய மிச்சம் இதில் எனக்கு. 2 மணி நேரம் ஓடுறத 1 மணி நேரத்தில் ஓடுறதுனால நமக்கு 1 மணி நேரம் கரண்ட்டு மிச்சமாகிடுறது. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நம்ம சேர்த்து வைக்கிறதா முடியுது. இதுவும் எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது. இந்த மிதவை முறை மோட்டாரை வந்து மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் சிபாரிசு செய்வீங்களா? நிறைய விவசாயிகளுக்கு சிபாரிசு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயின்னு இருக்காங்க. சார், எல்லாரும் நீர்மூழ்கி மோட்டாருக்கு மாறிக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் நீங்கள் மிதவை முறை மோட்டாருக்கு மாறின காரணத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா? செலவு கம்மி, அதனுடைய பயன்கள் ஜாஸ்தி, செய்யக்கூடிய தொழில் நம்ம கையாளக்கூடியதும் ரொம்ப ஈஸி. அதனால தான் இந்த மனசார இதை வாங்கினேன். இந்த மிதவை பம்ப் முறையை தங்களுக்கு அளித்த பாலியின் கம்பெனியின் தொழில்நுட்ப சேவையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நல்ல தொழில்நுட்பம். இதில் சில இரும்பு பாகங்களும் இருக்கிறது. ஆனால் எதுவும் துருப்பிடிக்காது. இதுக்கு கம்பெனி 100% உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது. அந்த கண்டெய்னரில் எந்த விதமான தண்ணியும் உள்ளே போகாது. இதுக்கும் கம்பெனி 100% உத்தரவாதம் கொடுத்துருக்குது. ரொம்ப நல்ல தொழில்நுட்பம். விவசாயிகள் வந்து நல்லபடியாக அதை பயன்படுத்தலாம்.